வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிறாங்க. அதிலும் குறிப்பாக அலெக்சி நாவல்னி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. அது என்ன வேலை? பிரிட்டன் அரசு ரஷ்யா கிட்ட ஒரு உரண்டை இழுத்துருக்காங்க. அது என்ன உரண்டை? இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம். விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம் சார்ந்து பேசியிருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு சர்வதேச விவகாரம் சார்ந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக பதில் சொல்லாத ஒரு உலக தலைவராக, ரகசியம் காக்கிற தலைவராக பார்க்கப்பட்டு இருக்கவர் இவர் தான், ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின். இவர் வெளிப்படையாக பேசுறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்பேற்பட்ட ரேரான ஈவெண்ட் ஒன்று இப்போ நடந்திருக்குங்க. புட்டின் அவர்கள் மௌனம் கழிச்சு பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. முழுக்க அமெரிக்காவை போட்டு கிழிச்சு எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு வன்மம் இவருக்கு எதிராக மேற்குலக நாடுகள் மனசில் இருக்குன்றத இவர் அந்த குறிப்பிட்ட பேச்சு மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன சொல்கிறாப்புல, தைவான் உட்பட பல பகுதிகளில் பதட்டமான சூழல் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. இது உருவாகிறதுக்கு காரணமே அமெரிக்கா தான் ஓப்பனாக போட்டு அடிச்சாரு. அது மட்டுமா, யுக்ரைனில் சண்டை இவ்வளோ நாள் நீண்டு போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு காரணகர்த்தாவும் அதே அமெரிக்கா தான். இந்த பெலோசி இருக்காங்களே, நான்சி பெலோசி, இவங்க தைவானில் காலடி எடுத்து வச்ச நேரம் தான் அங்கே போர் பதட்டம் விண்ண பழந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பெலோசியோட பயணம் அப்படின்றது பொறுப்பற்ற ஒரு செயல்னு சொல்கிறாருங்க. குழப்பம் மூலமாக குளிர்காயறதுக்கு அமெரிக்கா எப்போவுமே முயற்சி பண்ணோம். கடந்த கால வரலாறுகளும் அதுதான். இப்போயும் அவங்க அதே தான் பண்ணுறாங்க தைவான்லையும் யுக்ரைன்லையும். இந்த அமெரிக்காவை மட்டும் நம்ம சைலண்ட் ஆகிட்டோம்னாக்கா உலகம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற மறைமுகமான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் புட்டின் அவர்களோட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு. இதில் எந்த அளவு உண்மை இருக்குது பொய் இருக்குன்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. இந்த கிரைமியா பகுதி இருக்குல்லங்க, 2014க்கு முன்னாடி வரைக்கும் யுக்ரைன் வசம் இருந்துச்சு. 2014 ரஷ்யாவோட துருப்பினர் அந்த கிரைமியாவுக்குள்ளே போகிறாங்க, அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ரஷ்யாவோட ஒரு பகுதியாக கிரைமியாவை அறிவிச்சே முடிச்சுட்டாங்க. இது யுக்ரைனுக்கு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய மனக்குறையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருந்த நிலப்பரப்பு இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை ஊர்த்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. G8 அப்படின்ற அமைப்பே G7 மாறிச்சு. இதனால தான் எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நாட்டோட நிலப்பரப்பை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு மேற்குலக நாடுகளெல்லாம் கொந்தளிச்சு தான் ரஷ்யாவை G8 அமைப்பிலிருந்து தூக்கிட்டு G7 இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நடந்தோம் ரஷ்யா அடங்கவே இல்லையே. எங்களோட நாட்டோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி எது நடந்தாலும் நாங்கள் எங்களோட ஆக்ஷன்ஸில் குறைய மாட்டோம், மேலே போய்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் வரைக்கும் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. யுக்ரைனுக்குள்ளேயும் கிரைமியாவில் இறக்குன மாதிரியே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இறங்கியிருக்காங்க. ஓகே, இந்த கிரைமியாவில் கடந்த 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விபத்துன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் தாக்குதல்னு சொல்லலாம். புரியலையா? ஒன்றும் இல்லைங்க. இந்த கிரைமியாவில் இருக்கிற முக்கியமான விமான படைத்தளம் இதில் திடீர்னு வெடிப்பு ஏற்படுது. அந்த இடமே முழுக்க புகை மண்டலம் சூழ்ந்து காட்சி அளிக்குது. என்னப்பா ஆச்சுன்னு ரஷ்யா கிட்ட கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, உள்ள வெடிப்பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருந்தோம், அந்த குடோன் வெடிச்சிருச்சு, அதனால தான் இது போல் விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் மேற்குலக ஊடகங்கள் தரப்புலையும் இந்த மேற்குலக நாட்டவர்கள் தரப்புலையும் கேட்டால், யுக்ரைனிய வீரர்கள் தான் அடிச்சு துவைச்சிருக்காங்க கிரைமியாவில், உள்ளே போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, கெத்துப்பாங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இன்னும் தெளிவான நிலைப்பாடு கிடைக்கல, அது தாக்குதலாக விபத்தான்னு சொல்லிட்டு. இந்த கலைபுரம் அடங்கிறதுக்குள்ள அதே கிரைமியாவில் இன்னொரு கலைபுரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்ன இருக்குன்னா, கிரைமியாவில் இருக்க இராணுவ வெடிமருந்து கிடங்கு ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டிருக்குங்க. லிட்டரலாக அதே மாதிரி கடந்த 9ஆம் தேதி எப்படி அந்த இடம் புகை மண்டலமாக காட்சி அளிச்சதோ அதே மாதிரி இப்பயும் காட்சி அளிக்குது இந்த ஒரு குறிப்பிட்ட அனர்த்தத்தால். இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்டால், எதுவும் விபத்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யுக்ரைன் இப்போ இருக்க கிளைம் பண்ணல, நாங்கள் தான் அடிச்சோன்னு சொல்லிட்டு. அதனால தான் யுக்ரைன் தான் இதில் காலி பண்ண நம்மளால் ஒரு நிலைப்பாடுக்கு வரவே முடியாது. இதில் சேதமடைஞ்சது பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி நிலையம் அங்கே சேதமாக்கப்பட்டிருக்கு, ரயில் பாதைகள் அங்கே சேதமாகிருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வசிச்சுக்கிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேதமாக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவு மூர்க்கத்தனமாக அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இந்தளவு உக்கிரமான ஒரு அனர்த்தம் அங்கே நடந்ததன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ், அந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் எப்படி நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் இந்த சர்வதேச அவதானிகள் இருப்பாங்களே, அவங்களோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரைமியா பகுதிக்குள்ளே யுக்ரைன் அரசுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க மூலமாக தான் கடந்த 9ஆம் தேதி கிரைமியாவில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இப்போ கிரைமியாவில் நடந்திருக்க இன்னொரு தாக்குதலாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட்ஸாக செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருப்பாங்க. அதான் யுக்ரைன் ஓப்பனாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஆட்கள் நேரடியாக போகல, இவங்க ஒரு ஆயுத குழு செப்பரேட்டாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப யுக்ரைன் கவர்மெண்ட்டில் ஓப்பனாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த சர்வதேச அவதானிகள் சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு வேளை தாக்குதலாகவே இருந்தாலும் கூட ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும்ல, அப்பேற்பட்ட ஆயுதம் எதுவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி எழுப்புனா அதுக்கு சர்வதேச அவதானிகள் சொல்கிற விஷயம், ட்ரோன்ஸ் மூலமாக அவங்க இந்த தாக்குதலை காதங்காத வச்ச மாதிரி கச்சிதமாக நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற அசம்ஷனையும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஓகே, இந்த லாட்வியான்ற நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ரஷ்யர்களுக்கு பேரிடியான ஒரு செய்தி வந்து விழுந்திருக்கு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க? ரெசிடென்ஸ் பெர்மிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்குள்ளே வசிப்பதற்கான ஒரு உரிமை மாதிரி அவங்களுக்கு, ஓகேவா, அதுக்கான அனுமதி. இதில் நிறைய திருத்தங்களை திடீர்னு கொண்டு வந்திருக்காங்க லாட்வியா கவர்மெண்ட். ரஷ்யர்களுக்கு மட்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை இந்த திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. வேற எந்த நாட்டவர்களையும் அவங்க டார்கெட் பண்ணலங்க, ரஷ்யன்ஸை மட்டும் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்ஸை வாங்குறதுக்கு இதுக்கப்புறம் ரஷ்யன்ஸால் முடியவே முடியாதுதான் நினைக்கிறேன். அவ்வளோ சேஞ்சஸ் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது என்னன்னா, இந்த லாட்வியாவோட நிற்காது. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய நாடுகளை இதையே பண்ண ஆரம்பிப்பாங்க. புட்டின் மேலே கோபம் இருக்கு அப்படின்னா அவர் மீது தடைகள் போடுறது ஓகே, இது அரசியலில் வழக்கமான ஒன்று தான். ஆனால் ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்க ஒட்டுமொத்த அப்பாவி மக்களும் அவங்க போய் இன்னொரு நாட்டில் வசிக்கணும் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும் போல இதுக்கப்புறம். ஓகே, இந்த மற்ற நாடுகளையும் இதே மாதிரி லாட்வியா பண்ணுறதை தொடர ஆரம்பிச்சாங்கன்னா ரஷ்யாவோட முழுமையான ஒரு பதிலடிக்கு அந்தந்த குறிப்பிட்ட நாடுகள் முகம் கொடுக்க நேரிடும். ஏன்னா ரஷ்ய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பதிலடி அப்படின்றது உடனுக்குடனே நடந்துகிட்டு இருக்கு. லாட்வியா கவர்மெண்ட் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில நாட்களுக்குள்ள பதிலடி ரஷ்யா தரப்புல என்னவா வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் டெனிஸ் புஷ்லின். இவர் இந்த டானட்ஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, குழம்பாதீங்க. இந்த கிழக்கு யுக்ரைனில் 2 பிரதான பகுதிகள் இருக்கு. ஒன்று டானட்ஸ்க், இன்னொன்று லுஹான்ஸ்க். இந்த 2 பகுதிகளையும் உள்ளடக்கின அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு பேர் தான் டான்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டானட்ஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நிலப்பரப்போட பிரிவினைவாத தலைவர் தான் டெனிஸ் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, வட கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார்ல, இவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அது என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, வட கொரியாவும் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளும் சேர்ந்து இந்த நிலப்பரப்பை உயர்த்தணும், பரஸ்பர ஒத்துழைப்பால இருதரப்பும் சமமான பலன்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாப்புல. சொல்றது யாரு? பிரிவினைவாத குழுவோட தலைவர் டானட்ஸ்கில். சார் ரைட்டு, இவரோட கருத்து எப்படி இருக்கா? அதே டானட்ஸ் பகுதியோட கவர்னர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இவர் பேரு பாப்லோ கைரிலென்கோ. ரஷ்யாவோட அட்டகாச தாக்குதல்கள் இருக்குல்ல, இது அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு யுக்ரைன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை சேர்ந்த வருஷம் இப்படிதான் வரும் வார்த்தைகள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 2 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, 7 சிவிலியன்ஸ்க்கு மிகப்பெரிய அளவுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவோட ரத்த வெறி என்னைக்கு தான் அடங்குமோ அப்படின்னு கேட்டிருக்காருங்க. முதல்ல டெனிஸ் சொன்னது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாப்ல, நிலப்பரப்பை தூக்குறோன்ற மாதிரி. ஆனால் அதே நிலப்பரப்போட கவர்னர் சொல்றது ரஷ்யாவுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் மக்களே ஒரு நிலப்பரப்பை சார்ந்த உலக அரசியல் அப்படின்றது. ஓகே, இந்த ரஷ்ய நிதித்துறை இருக்காங்களே, இப்போ திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யுக்ரைனோட பொருளாதாரம் அப்படின்றது திரும்ப பழைய மாதிரி எழறதுக்கு 50 ஆண்டுகள் மினிமம் தேவைப்படும்ன்றதான் ஒரு மிகப்பெரிய எஸ்டிமேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காலி, உள்ளே இருந்த கட்டுமானங்கள் எல்லாமே சீர்குலைஞ்சு போயிருக்கு. எல்லாத்தையும் திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு நிதியை திரட்டுறதுக்கே பல வருஷம் ஆகும். நிதியை திரட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டுற ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா பல வருஷங்கள் நீண்டு போகும். இதனால தான் சொன்னேன். இதே மாதிரி ரஷ்யா சார்ந்த பல பேர் ஒரு அனுமானத்தை முன் வச்சாங்க. ரஷ்யாவோட எக்கானமியும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும்ப்பா, அந்த நாட்டால் இதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பெருசாக வர முடியாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்கிற படலமாக தான் ரஷ்யா நிதித்துறை இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. பணவீக்க பிரச்சனை அப்படின்றது எங்களுக்கு பெருசாக இருக்காது அப்படின்றாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருக்க போகுது. இது வேணா வளர்ச்சி அடைமே தவிர தேய்ந்து போகாதுன்றாங்க. பொருளாதார தடைகளை கண்டு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தயக்கம் இருந்துச்சுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. புரியலையா? இந்த மேற்குலக நாடுகள்லாம் ரஷ்யா மேலே நிறைய பொருளாதார தடைகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த பொருளாதார தடைகள் நாட்டின் மீது விழும்போதெல்லாம் ரஷ்ய நிதித்துறைக்கு பதட்டமோ பயமோ இருந்திருக்கான், ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த பயம் சுத்தமாக இல்லைன்றாங்க. பொருளாதார தடைகளை இனிமேல் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி போய்கிட்டே இருப்போம், இதுக்கப்புறம் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லைன்றாங்க. எந்த தைரியத்தை நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க? இந்த மேற்குலக நாடுகள்லாம் வாயு எண்ணெய் இது ரெண்டுமே ரஷ்யாவை தான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க உடனடியாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத நிறுத்த முடியல. இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் வாங்கி போட தான் போகிறாங்க. 10 வருஷங்களுக்கு ஒரு நாடு கிட்ட இருந்து எவ்வளோ எண்ணெயோ வாயோ வாங்க முடியுமோ அதை அப்படியே ஒரு 6 மாதத்துக்குள்ளே வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு இன்ஃப்ளோ அப்படின்றது எந்த அளவாக பெருகும், புரியுதா? இது எல்லாமே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பேக்கப்பாக இருக்கிறதுனால தான் ரஷ்ய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. இப்போ ஓகே, ஜெலன்ஸ்கி அவர்களை நம்ம கட்டரஸ் சந்திக்க போகிறாரு. ஜெலன்ஸ்கி வேற யாரும் இல்லை, யுக்ரைனோட அதிபர். கட்டரஸ் வேற யாரும் இல்லை, ஐநாவோட பொதுச் செயலாளர். கட்டரஸ் எதுக்காக திடீர்னு சந்திக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பரோஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் தாக்குதல்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு துப்பாக்கி தோட்டா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கும், ஒரு ஏவுகணை வீசினா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 30 பேர் 40 பேர் உயிரிழக்கலாம். ஆனால் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிளாஸ்ட் நடந்து அங்கே இருக்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வெடிப்புக்குள்ளாயிடுச்சுன்னா யுக்ரைனுக்குள்ளே இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாதுங்க, ஐரோப்பாக்குள்ளே இருக்க மக்கள் வரைக்கும் மிகப்பெரிய அணுக்கதிர்வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தரோட சந்ததியே பாதிக்கப்படும். அந்தளவு அணுக்கதிர்வீச்சுன்றது ரொம்ப பேராபத்தாக மாறி நிற்கும்.
இப்பேற்பட்ட பேராபத்து மனுஷ குலத்துக்கு மேலே டைம் பாமா சுற்றிக்கிட்டு இருக்கிறத கட்டரஸ் தெளிவாக உணர்ந்திருக்காரு. அதனால தான் உடனடியாக ஜெலன்ஸ்கியை பார்த்து இது போல் அங்கே நம்ம வீரர்கள் யாராவது போரிட்டுக்கிட்டு இருக்கானா அதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை இவர் முன்வைக்கலாம் ஜெலன்ஸ்கி கிட்ட. அண்ட் இந்த சந்திப்போட அடுத்த கட்ட நகர்வா விளாடிமிர் புட்டின் கிட்ட கூட இதே கோரிக்கையை அவர் கண்டிப்பாக முன்வைக்கலாம். நான் நடக்காததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி சாத்தியமாகிருக்கு. இதே ஆண்டனியோ கட்டரஸ் தான் விளாடிமிர் புட்டினையும் ஜெலன்ஸ்கியவும் நேரில் சந்திச்சிருந்தாப்புல. சந்திச்சு இது போல உலகளாவிய உணவு நெருக்கடிக்கு இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் காரணமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. யுக்ரைன் துறைமுகங்களில் இருக்கிற கப்பல்களை உணவு தானியங்களை ஏற்றுக்கிட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு ரஷ்யா அலோ பண்ணணும். இந்த கோரிக்கையை புட்டின் கிட்ட முன் வச்சவர் ஜெலன்ஸ்கி கிட்ட இதே மாதிரி பேசினாருங்க. என்னென்னலாம் உங்களுக்கு உதவி தேவைப்படும் அதுன்னு சொல்லி பல விஷயங்களை கேட்டாப்புல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதே வாங்கி புட்டின் கிட்ட அதே சொல்லியிருந்தாப்புல. இவ்வளோ விஷயங்களை இவர் பண்ணதுனால தான் இப்போ இந்த உணவுப் பொருட்களை ஏற்றுக்கிட்டு கப்பல்கள் அப்படியே வெளிநாடுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சாத்தியப்படுத்தப்பட்டிருக்க விஷயம் திரும்பவும் சாத்தியமாகும்ல எந்த விதமான டவுட்டும் மக்களுக்கு வேண்டாம். இந்த மேற்கு யுக்ரைனில் இருக்க லிவிவ் அப்படின்ற பகுதியில் தான் இவங்க 2 பேருக்கு இடையில சந்திப்பு நடக்க போகுது. உலகம் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சந்திப்பாக கண்டிப்பாக இது அமையுது. ஏன்னா இந்த சந்திப்பு முடிஞ்ச பிற்பாடு இவர் அடுத்து என்ன செய்ய போறாரு, யாரை மீட் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஸோ கட்டரஸோட முழுமையான நோக்கம் இந்த பயணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இந்த ஜாப்பரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் சார்ந்த இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஓகே ரைட்டு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே அவங்க இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆதங்க அவங்க பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இடமா சொல்கிறாங்க, எங்கள் நாட்டோட வான் பரப்பு மேலே பிரிட்டனோட ஒரு ஸ்பை பிளேன் பறக்கணுமா, இதுக்கான அனுமதியை தாங்க அப்படின்ட்டு எங்ககிட்டே கேட்குறாங்க பிரிட்டன். இந்த பிரிட்டனோட RC-135 அப்படின்ற இந்த ஸ்பை பிளேனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், உலகம் அறிஞ்ச விஷயம்தான். அது எங்கள் நாட்டின் மேலே பறக்குது அப்படின்னா எங்கள் நாட்டை அவங்க உளவு பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கான அனுமதி எங்ககிட்ட கேட்கறதுலாம் சுத்தமாக ஏற்றுக்க முடியலைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, வேணும்னே இந்த பிரிட்டன் கவர்மெண்ட் எங்களை தூண்டி பார்க்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுத்தா நாங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவோம்ல, அது மேற்குலக நாடுகளுக்கு சாதகமாக அமைஞ்சிரோம்ல. ஸோ இதனால தான் பிரிட்டன் இது மாதிரி பண்ணுதோ அப்படின்ற சந்தேகத்தையும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை இப்போ வெளிப்படுத்தி இருக்கு. ஆக்சுவலாக எனக்கும் இதே சந்தேகம் தான் இருக்கு மக்களே. இந்த ஸ்பைன்ற விஷயம் வான்பரப்பு சார்ந்து மட்டும் இந்த பிரிட்டன் பண்ணுறாங்களே இதுமாரி மட்டும் அமைஞ்சிடாதுங்க. இந்த சைபர் வேர்ல்டு இருக்குல்ல அதை சார்ந்தும் பெருசாக அமையும். சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க. இதை நீங்கள் கேட்டு முடிச்ச பிற்பாடு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் பாதுகாப்பு அப்படின்றது இவ்வளோ முக்கியமானதா, இந்த தகவல்களை எப்படிலாம் திருடப்படுது சைபர் வேர்ல்டில், இதிலிருந்து நம்மளை நாம தற்காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரண சூழல் நிலவர இந்த சைபர் வேர்ல்டில் நம்மளை நாம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இட் மீன்ஸ் டேட்டா சார்ந்து இதை பற்றின எல்லா புரிதலும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5ங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்க கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும், நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்துங்க. இந்த மனுஷனை யாருமே மறக்க மாட்டீங்க. விளாடிமிர் புட்டின் அவர்களை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்க வல்ல ரஷ்யர் இவர் தான், அலெக்சி நாவல்னி. ரஷ்யாவோட எதிர்கட்சி தலைவர். பயங்கரமாக விமர்சிப்பாருங்க புட்டினை. அந்த நாட்டுக்குள்ளே அரசு எதிர்த்து யாரும் பேசவே கூடாது, பேசினாலே ஜெயில் தான். ஆனால் இவர் போட்டு தாக்குவாப்பில். இவர் அரசியல்வாதியாவது எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுனாலேயே அரசும் இவர் மேலே பெருசாக ஆக்ஷன் எடுக்காமே விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் வெளியே இல்லை, ஜெயிலில். மோசடி புகாரில் இவர் சிக்கராப்பில். கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. விசாரிக்கிறாங்க, உடனடியாக தீர்ப்பையும் வழங்கிட்டாங்க. 9 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஸோ அலெக்சி நாவல்னி இப்போ இருக்கிறது ஜெயிலில் தான். ஜெயிலில் இருக்க அலெக்சி நாவல்னி அவர்கள் ஒரு அப்பீல் மனுவில் பல விஷயங்களை தெரிவித்து அதை அனுப்பிச்சிருக்காருங்க. ஆனால் அப்பீல் சார்ந்த ஒரு மற்ற விஷயங்களை பேசியிருக்கலாம், தனக்கான விஷயங்களை பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல இதை பற்றி பக்கமாக பேசியிருக்காரு. அந்த சர்ச்சைக்குரிய வரிகள் என்னென்னதை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரஷ்ய பணக்காரங்க மேலே கூடுதலாக தடைகள் போடப்படுங்க அப்படின்றாரு. சொல்கிறது ரஷ்யாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அந்த பணக்காரங்க மேலே அதிகமாக கூடுதல் தடைகளை போட்டால் தான் இங்கே இருக்க ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு, இட் மீன்ஸ் விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் அப்படியே அதிகமாகும். ஏன்னா ரஷ்யன் ஆலிகார்ஸ் இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் புட்டின் இந்த அளவு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த போரை நிறுத்தத்துக்கும் இதாங்க ஒரே வழி. இந்த மேற்குலக நாடுகளில் தடைகள் அதிகமாக்குங்க இந்த ஆலிகார் சார்ந்து அப்படின்றாரு. அந்த சொந்த நாடுகளை உட்காந்துக்கிட்டு அந்த நாட்டு அரசுக்கு எதிராக இது போல் ஐடியாஸை மேற்குலக நாடுகளுக்கு கொடுக்குறாருன்னா அலெக்சி நாவல்னி இப்போ வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம்.
புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆனா அரசியல் நாகரிகம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா புட்டின் அவர்கள் தரப்புல இருந்து, இல்லைன்னா ஒரு சில நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம என்ன நடக்குது அடுத்து அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதையே பிடிச்சிக்கங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 175வது நாள் இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 175வது நாள். ஆனா இப்போ வரைக்கும் உக்ரைன் மட்டும் குறையவே இல்லை. 2 நாடுகளுக்கு இடையில அப்படியே பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், கிரைமியா ராணுவ தளம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சிவிலியன்ஸ் யாரும் போகாதீங்க, அங்க அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்ட்டு யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டிருக்காப்புல. சம பெரிய அரசியல் இதெல்லாம். தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு, ஆனா அங்க மக்கள்லாம் போகாதீங்க அப்படின்னு அந்த நாட்டோட அதிபர் சொல்றாரு. ஆனா அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதான் யுக்ரைன் அரசோட நிலைப்பாடா இருந்துகிட்டு இருக்கு. மும்முனை அப்படின்னா இப்படிதாங்க இருக்கணும். நம்மளால இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுதுன்னா ரஷ்ய அரசால இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அடுத்த கட்ட ஆக்ஷனுக்கு தயாராகி இருப்பாங்க ரஷ்யன்ஸும். பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.